வணக்கம் நண்பர்களே, மால்குடி டேஸ் கலெக்ஷன்ல 15வது கதையா அட்டிலா அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதையில வர முக்கிய கதாபாத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அட்டிலான்னு ஒரு நாய், அந்த நாயை வாங்குற ஒரு குடும்பம், ரங்கன்னு ஒரு திருடன். இவங்கெல்லாம் தான் முக்கிய கதாபாத்திரங்கள். வாங்க கதைக்குள்ள போலாம். Smile please. ஏதோ ஒரு நம்பிக்கையான சூழ்நிலையில அந்த நாய்க்கு அட்டிலான்னு பேர் வச்சுட்டாங்க. ஒரு நாய்கிட்ட அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் அதோடைய வலிமை, மத்தவங்களை பார்த்தாலே பயமுறுத்துற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட சண்டை போடுற குணமும் இருக்கணும். அந்த எதிர்பார்ப்புல தான் அந்த நாய்க்கு ஒரு காலத்துல ஐரோப்பாவுடைய சாபமா விளங்கின அட்டிலாவுடைய பேர் வச்சிருக்காங்க. அந்த நாய்க்குட்டி பிறந்து 2 மாசம் தான் ஆயிருந்தது. அதுக்கு சதுரமான தாடை, சிவந்த கண்கள், சப்ப மூக்கு, அதோட சேர்த்து பெரிய தலையும் இருந்தது. அதோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி தான் அதோடைய குணம் இருக்கும்னு நம்பினதுக்கு சில காரணங்களும் இருக்கு. இந்த கதையில வர அந்த குடும்பம் வசிக்கிற பகுதியில அடிக்கடி பூட்டை உடைச்சு திருட்டு நடந்துட்டு இருந்தது. அதனால அந்த குடும்பம் ஒரு போலீஸ் மேல நம்பிக்கை வைக்கிறத விட ஒரு நாய் மேல நம்பிக்கை வைக்கிறதே பெட்டர்னு நினைச்சாங்க. அவங்க பல இடத்துல தேடி நாய் பிரியர் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாங்க. வெள்ளை கருப்பு சேர்ந்த ஒரு நாய்க்குட்டி பிறந்து 1 மாசம் தான் இருந்தது. அதை கையில பிடிச்சிட்டு இன்னும் 1 மாசத்துல வளர்ந்துரும், வந்து எடுத்துட்டு போங்க. 6 மாசம் கழிச்சு எல்லாரும் பயப்படுற மாதிரியும் மதிச்சு நடக்கிற மாதிரியும் வளர்ந்துருக்கும் அப்படின்றாரு. அவங்க முன்னாடியே நாயோடைய வம்சாவழி அட்டவணையை பிரிச்சு காட்டுறாரு. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாய்க்குட்டியோடைய ரத்த குழாயில மூர்க்கமான ரத்தம் தான் ஓடிட்டு இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. முன்பணம் கொடுத்துட்டு 1 மாசம் கழிச்சு போய் 75 ரூபா கொடுத்துட்டு அந்த நாயை கூப்பிட்டு வராங்க. அது கிட்ட வசீகரிக்கிற மாதிரி எந்த தோற்றமும் இல்ல, அதே மாதிரி விளையாட்டு குணமும் இல்ல. ஆனா நாயோடைய இந்த தோற்றம் அவங்க சொந்தக்காரங்களை சுத்தி உக்காந்து ரசிக்கிறத ஒன்னும் தடுக்கல. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு நீண்ட விவாதம் போயிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல சின்ன பையன் டைகர்னு கூப்பிடலாமே அப்படின்றான். எத்தனையோ தெருநாய்களுக்கு டைகர்னு தான் பேரு இருக்கு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். சீசர் எப்படி இருக்கு? சீசரா? தென்னிந்தியாவில நாய்களுடைய கணக்கு எடுத்தா 15,000 நாய்க்காவது இந்த பேர் தான் இருக்கும். ஃபயர் எப்படி? பா சூப்பரா இருக்கு. இடி, இடின்னு சொல்லும் போது இதோட அர்த்தம் ரொம்ப வெளிப்படையா இருக்கு. சண்டைக்காரன், இதோட அர்த்தம் வெளிப்படையாவும் குழந்தைத்தனமாவும் இருக்கு. இப்படியே குடும்பத்துல மாத்தி மாத்தி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அவங்களால போக முடியல. யாரோ ஒருத்தர் அட்டிலா அப்படின்றாங்க. குடும்பமே சந்தோஷமாயிடுச்சு. இதை விட ஒரு திருப்தியான பேரு மனுஷனுக்கோ மிருகத்துக்கோ இருக்கிறதா தெரியல. நாட்கள் போயிட்டே இருக்கு. ஆனா எதிர்பார்த்ததுக்கு மாறா அட்டிலா மனிதர்கள் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சது. இது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. ஐரோப்பாவுடைய சாபம் எப்பயாவது இப்படி இருந்திருப்பானா? ஒருவேளை இது நாயினுடைய வயசால இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த குழந்தையால மற்ற உயிரினங்கள் மேல அன்பு செலுத்தாம இருக்க முடியும்? இப்படியே பேசிக்கிட்டு அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அந்த ஐரோப்பாவுடைய சாபமா நினைக்கிற அட்டிலா சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐரோப்பாவுடைய சாபமா மதிக்கப்படுற அந்த அட்டிலான்றவன் குழந்தையா இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவங்க பெத்தவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஈஸியா போய் ஒட்டிப்பானா. அவன் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகவே அடிக்கடி அடிக்க வேண்டியது இருந்துதான். இதை பார்த்துட்டு ஓஹோ நாயும் அதனாலதான் இப்படி இருக்கோ அப்படின்னு திருப்தி பட்டுக்கிறாங்க. ஆனா அந்த அட்டிலான்றவன் 14 வயசு இருக்கும் போது எதிர்காலத்துல எப்படி நடந்துக்க போறான் அப்படின்ற அறிகுறியை காட்டுறான். தன்னுடைய கோலி குண்டு மேல கைய வச்சவனை கீழே தள்ளி அவன் மேல தன்னுடைய கத்தியை வீசுறான். அந்த செய்தி தான் இந்த குடும்பத்துக்கும் நம்பிக்கை தரதா இருக்கு. நாய்க்கு 14 வயசுக்கு சமமான வயசு வரட்டும், அப்பதான் இந்த நாயோடைய சொரூபம் என்னன்னு ஜனங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நம்பிக்கை வீண் நம்பிக்கை ஆயிடுச்சு. 20 அங்குல உயரமும் பெரிய உருவமும் எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு தோற்றம் மட்டும்தான் இருந்தது. பலதரப்பட்ட மக்களும் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்குள்ள வந்து நுழையிறாங்க. தபால்காரங்க, பில் கலெக்டர்கள், சாமான் விற்கிறவங்க, குடும்ப நண்பர்கள், ஆண்டிகள், இப்படி எல்லாம் வந்து கேட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா அந்த நாய் ஒன்னும் செய்யற மாதிரி தெரியல. அட்டிலா எல்லாத்தையும் அன்பா வரவே இருக்குது. கேட்டு சத்தம் திறக்கிறத கேட்டாலே சுறுசுறுப்பாய் கேட்டு பக்கமா திரும்பிக்கும். கேட்டுக்குள்ள யாராவது உள்ள வராங்கன்னா அவங்கள தாக்குற மாதிரி முன்னோக்கி பாயும். ஆனா அதோட சரி, உள்ள வந்தவன் லைட்டா சிரிச்சா போதும், அட்டிலா உடனே உருகிடும். வந்தவங்களை தாக்குற மாதிரி வந்ததுக்கே வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி நடந்துக்கும். அப்படியே தலையை தாழ்த்திக்கிட்டு உடம்ப வளைச்சுக்கிட்டு பின்னங்கால்களுக்கு நடுவுல வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு, என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவு கவலையா தெரியுமா இருக்கு, உங்களை வரவேற்கிறதுக்கு தான் நான் வேகமா ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே முணுமுணுக்குமா. வந்தவங்க அதோடைய தலையை தட்டி உடம்ப தடவி கொடுக்கிற வரைக்கும் அதோடைய மனவேதனை தொடர்ந்துகிட்டே இருக்குமா. அதாவது வந்தவர் நம்மள தப்பா நினைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி நினைக்குமா. நாட்கள் போக போக அந்த மாதிரி முன்னோக்கி பாயறத மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதையும் நாய் புரிஞ்சுக்குது. அதனால அதுக்கப்புறத்துல இருந்து கேட்டு சத்தம் கேட்டாலே எந்தவித அசைவையும் காட்டுறது இல்ல. அந்த திசையில மட்டும் பார்த்துட்டு வாலாட்டும். வீட்டுல இருந்தவங்களுக்கு அட்டிலாவுடைய இந்த மனப்பாங்கு கொஞ்சமும் பிடிக்கல. அது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயமா அவங்களுக்கு பட்டுது. பேசாம அது பேரை குருட்டு புழு அப்படின்னு மாத்திடலாமா அப்படின்னு அந்த குடும்பத்துல ஒருத்தர் கேக்குறாரு. வீட்டோடைய அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா யானை மாதிரி சாப்பிடுது. இது சாப்பிடுற சோறுக்கும் கறிக்கும் ஆகிற செலவுல 2 காவலாளிகளை வச்சுக்கலாம். டெய்லி யாரோ வந்து தோட்டத்துல இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அட்டிலா அவங்கள ஒன்னும் பண்றது கிடையாது அப்படின்றாங்க.
பண்றாங்க. பூ பறிக்கிறவங்களை விரட்டுறதை விட அட்டிலாவுக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும் அப்படின்னு எப்பயுமே நாய்க்கு சப்போர்ட் பண்ற அந்த சின்ன பையன் சொல்றான். அப்படின்னா முக்கியமான வேலையா? இந்த கேள்விக்கு சின்ன பையனும் பதில் சொல்றான். ஆமா, யாராவது காலங்காத்தாலே வந்து பூவை பறிச்சுட்டு போனாங்கன்னா அந்த சமயத்துல அட்டிலா தூங்காம எந்திரிச்சு அவங்கள துரத்தி விடும் நினைக்கிறீங்களா? ஏன் கூடாது? நல்லா சோறு போட்டு தானே வளர்க்குறோம். அப்படின்னா நான் இங்க தூங்குறதுக்கு பத்தி இதை தான் செய்யணும். உன் நாயை பார்த்து நீ வெக்கப்படணும் அப்படின்றாங்க. அம்மா, அது நைட்டு ஃபுல்லா தூங்குறதே இல்ல தெரியுமா? அது வீட்டை சுத்தி ஓடி ஓடி காவல் காக்கிறத நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சின்ன பையன் சொல்றான். உண்மையாவாடா? நைட்டு ஃபுல்லா அலையுதா? நிச்சயமா அதாமா பண்ணுது அப்படின்னு சின்ன பையன் சொல்றான். இதை கேட்டாலே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்றாங்க அம்மா. தயவு செய்து நைட் டைம்ல அதை ஒரு அறையில போட்டு பூட்டி வைங்க. இல்லன்னா எவனாவது ஒரு திருடனை உள்ள கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டி விட்டுரும். திருடன் தனியா வந்தா அதிகம் சாதிக்க முடியாது. ஆமா, நாய் கொஞ்சம் கொலைச்சாலாவது பரவாயில்ல. இப்படி சத்தமே போடாம இருக்கிற நாயை நான் என் வாழ்நாளிலே பார்த்தது இல்லப்பா. சின்ன பையனுக்கு இதை கேட்டு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அந்த குற்றச்சாட்டு ரொம்ப கடுமையானதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாய் அன்னைக்கு நைட்டு நடந்துக்குது. ரங்கன் அப்படின்றவன் அந்த ஊர்ல இருந்து 3 மைல் தொலைவுல ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ரோடு போடுற கூலிகள்ல ஒருத்தன். இருந்தாலும் அப்பப்ப திருடி தின்றதுல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டு என்ன பண்றான்? இவங்க வீட்டுல கிழக்கு பக்கமா இருக்கிற ஜன்னல்ல இருந்து கம்பியை எடுத்துட்டு நைஸா உள்ள நுழையிறான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லா ட்ரங்க் பெட்டிலையும் பீரோவிலையும் தேடி பார்த்து கிடைச்ச நகைகளை பொட்டலம் கட்டுறான். அதுக்கப்புறம் அவன் வெளியே போக ரெடி ஆகுறான். அவன் உள்ளேந்து ஜன்னல்ல ஒரு காலை வைக்கும் போது அட்டிலா ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டே அங்க நின்னுட்டு இருக்கிறத பாக்குறான். ஐயோ, அவ்வளவுதான், தனக்கு முடிவே வந்துட்டதா நினைக்கிறான். நாய் கொலைக்கும்னு எதிர்பார்க்கறான். ஆனா அந்த மாதிரி அட்டிலா செய்யல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பொறுமையை எழுந்து ஒரு காலை எடுத்து திருடனுடைய மடியில வைக்குது. ஏதோ காதெல்லாம் புடைச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு ஆனா திருடனுடைய கையை நக்கி கொடுக்குது. நீ கொலைக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நாய்கிட்ட கிசுகிசுக்கிறான். அப்படின்னு நாய் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நான் இங்க இருந்து கீழே இறங்கிக்கிறேன்னா அப்படின்னு திருடன் சொல்றான். நாய் அதோடைய கடமையை செய்யற மாதிரி திருட மடியில இருந்து கால் எடுத்து கீழே வச்சிருச்சு. ரங்கன் கொல்லைப்புறத்தை காட்டி அங்க பாரு, அங்க ஒரு பூனை இருக்கு பாரு அப்படின்றான். பூனைன்ற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே காதெல்லாம் தூக்கிட்டு அவன் சொன்ன திசையில ஓடுது. அந்த நாய் பூனையை குதறி போட்டுரும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு பூனை இருந்திருந்ததுன்னா நிச்சயமா அதோட நாய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நாய் தன்னை விட்டு போனதும் ரங்கன் தலை தெறிக்க கேட்டை நோக்கி ஓடுறான். இன்னும் ஒரு நொடியில கேட்டை தாண்டி குதிச்சிருவான். ஆனா நடக்கிறத பார்த்துட்டு நாயும் ஒரே தாவல்ல கேட்டாண்ட வந்துருச்சு. தான் ஏதோ புண்படுத்தப்பட்ட மாதிரி நிக்குது. அப்படின்னு கேக்குற மாதிரியே நிக்குது. அது வாழை தளர விட்டுட்டு அப்படியே சோகமா நிக்குது. உடனே திருடனும் அதோடைய தலையை தடவி கொடுத்தோன்னே இயல்பு நிலைக்கு வந்துருது. திருடன் கேட்டை திறந்துட்டு வெளில போறான். நாயும் பின்தொடருது. அட்டிலாவுடைய மிகப்பெரிய ஆசையே சுதந்திரமா வெளியில திரியணும் அப்படின்றதுதான். இப்ப அதுக்கேத்த வாய்ப்புகள் கூடி வர மாதிரி இருந்தது. அட்டிலாவுக்கு அதோடைய புது ஃப்ரெண்ட ரொம்ப பிடிச்சு போனதால அவனை விட்டு ஒரு கணம் கூட பிரியாமே இருக்கு. ரங்க சாப்பிட உட்காந்தா அவன் முன்னாடி வந்து படுத்துக்கும். அவன் தூங்க போனா பாய் ஓரமா உட்காந்துக்கும். சப்போஸ் அவன் குளத்துல கை கால் கழுவ போனா கரையாண்டே காத்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு துணை ரங்கனை ரொம்ப எரிச்சலாக்குது. ஏன் நாய, ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு போக மாட்டியா அப்படின்னு கெஞ்சிரான். எந்தவித சலனமும் இல்லாம திருடனையே பார்த்துட்டு நாயும் உட்காந்துருக்கு. அட்டிலா வீட்டை விட்டு ஓடினது அங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. நான் அப்பவே சொன்னேன் அதை பூட்டி வைங்கன்னு. இப்ப பாருங்க, திருடன் ஒருத்தன் அதை கூப்பிட்டு போயிட்டான். வெக்க கேடு, நம்ம யார்ட்டையும் இதை சொல்ல கூட முடியாது அப்படின்றாங்க அம்மா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. தற்செயலா ரெண்டும் ஒரே நேரத்துல நடந்திருக்கு. அட்டிலா தானா வெளில போயிருக்கோம். அது மட்டும் இருந்திருந்தா எந்த திருடனுக்காவது உள்ள வர துணிச்சல் இருந்திருக்குமா அப்படின்னு வழக்கம் போல சின்ன பையன் நாய்க்கு பறிஞ்சு பேசுறான். எது எப்படியோ அந்த திருடன் நாயை தன்னோடய கூட்டு போனதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த நாயை கூட்டு போனதுக்கு வெகுமதியா அவனே நகைய வச்சுக்கிட்டோம். பேசாம போலீஸுக்கு கொடுத்த புகாரை நம்ம திரும்ப வாங்கிக்கலாமா? இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேச்செல்லாம் ஒரு வாரத்திலே நின்னு போச்சு. அந்த நேரத்துல தான் அட்டிலாவுக்கு ஹீரோவுக்கான அந்தஸ்து கிடைக்குது. ஒரு நாள் வீட்டோடைய மூத்த பையன் மார்க்கெட் பக்கமா போயிட்டு இருக்கான். அப்ப அட்டிலா யார் பின்னாடியோ தாவி தாவி போயிட்டு இருக்கிறத பாக்குறான். ஏய் அப்படின்னு இவன் நாயை கூப்பிடுறான். அந்த திருடன் ரங்கன் திரும்பி பார்த்துட்டு ஐயோ நம்மளதான் கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் தன்னுடைய புது ஃப்ரெண்டு தன்னை கழட்டி விட்டு போயிருவான் அப்படின்னு சந்தேகத்துல இருந்த நாயும் அவன் பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுது. ஏ அட்டிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மூத்தவனும் துரத்துறான். தன்னுடைய நண்பன் எங்க தான் போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டதுக்கு ஒரு நொடி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் 4 கால் பாய்ச்சல்ல ஓடுது. ரங்கனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுடைய ஸ்பீடை 2 மடங்கா ஆக்குறான். அட்டிலா என்னதான் ஆனாலும் நம்மளுடைய நண்பனை பிரியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஓடுது. இதனால அட்டிலா வேகமா போய் ரங்கனுக்கு முன்னாடி நின்று வழிமறிச்சிருது. அதனால ரங்கன் அது மேலே தடுக்கிட்டு விழுறான். அவன் அப்படியே கால் தடுக்கி விழுந்து பெறலும் போது அவனுடைய திருட்டு நகையில ஒண்ணு அவன் கையில இருந்து வெளில வந்து விழுது. அது தன்னுடைய சகோதரியோடைய நகை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட வீட்டோடைய மூத்தவன் வேகமா வந்து ரங்க மேல உக்காந்துக்கிறான். கூட்டம் கூடிடுச்சு. போலீஸும் அங்க வந்துட்டாங்க. கடைசியில என்ன, அட்டிலா தான் அங்க ஹீரோ. வீட்டோடைய அம்மா கூட அட்டிலா கிட்ட மென்மையா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்டிலா பத்தி யாரு என்ன சொன்னாலும் அட்டிலா ஒரு தந்திரமான துப்பறியும் நாயி. அது வார்த்தைகள்
வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ஆழமான அறிவுடையது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. நல்ல வேளை அட்டிலாவுக்கு பேசுற திறமை இல்லனா அது எல்லா உண்மையும் சொல்லி புலம்பி தீர்த்திருக்கும். என்ன நண்பர்களே, நமக்குன்னு ஒரு யோகம் வந்துட்டா நம்மளையும் மீறி எங்கேயோ போயிருவோம் அப்படின்றத இந்த கதை கேட்டதன் மூலமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கதை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Smile. Please. Smile. Please. Smile. Please. Smile. Please. Smile. Please. Smile. Please.